இது ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் பார்ட் 1. இங்க நம்ம பார்க்க போற ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். இது பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்குற மோஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ல இத தான் யூஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள புதுமையான நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 3 ஆக்ட்டா பிரிச்சிருப்பாங்க. அதாவது ஸ்டார்ட்டிங் பாயிண்ட், மிட் பாயிண்ட், அப்புறம் எண்ட் பாயிண்ட். இது 3 பிரிச்சிருப்பாங்க. அந்த ஒரு பாயிண்ட் சொன்னது பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. இப்போ அத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க பார்க்க போற படத்துக்கு ஆடியன்ஸ் செட் பண்ணுவாங்க. அதுவும் உங்களை செட் பண்ணுவாங்க. அத பார்த்தீங்கன்னா செட்டப். இது பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளா குடும்பஸ்தன் படத்தை எடுத்துக்கலாம். குடும்பஸ்தன் படத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், ஹீரோ என்ன மாதிரியான வேலை பார்க்கறாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் செட் பண்ணுவாங்க. ஹீரோவோட வாழ்வியல் சூழலை அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 1 இருந்து 30 நிமிஷம்க்குள்ள இது இருக்கலாம் இந்த செட்டப் அப்படின்ற போர்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன். இது பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரோல் பிரச்சனை வரும். இது எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். குடும்பஸ்தன் படத்துல பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலா நிறைய பிரச்சனை அவருக்கு வரும். அது எப்படி அவர் சர்வே பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் நமக்குள்ள எழுப்பிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன். இதுல பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது ஹீரோ பிளான் பண்றது அப்புறம் சால்வ் பண்றது தான் இந்த தேர்ட்ல இருக்கும். அதாவது ரெசல்யூஷன்ல இருக்கும். குடும்பஸ்தன் படத்தை எதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இதுல நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே அதாவது செட்டப்லேயே காமிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ கிட்ட ஒரு பிளான் இருக்க மாதிரி, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான பிளான் இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. அதை வச்சு தான் அவரோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை எல்லாரையும் அவர் சால்வ் பண்ணுவார். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு மூவ். அதாவது இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் அப்படியே முடிஞ்சிடும். இந்த ரெசல்யூஷன்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண அப்புறம் இந்த படம் முடிஞ்சிடும். இது மாதிரி தான் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணணும் ஒரு ஸ்க்ரீன் பிளேல. ஆனா இது இந்த மாதிரி தான் நம்ம கதை எழுதணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 9 ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதாவது 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை சேர்த்து 9 ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுல எதுல வேணா நீங்க கதை எழுதிக்கலாம். இல்லப்பா எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னா உங்க இஷ்டத்துக்கு தாராளமா கதை எழுதுங்க. இருக்கிற ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. நம்ம புதுசா ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கலாம். உங்களுக்கு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.